நியூஸ் அவர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வேனில் என்னை அழைத்து வந்த போது முக கண்ணாடியை கலட்ட சொல்லி பெண் காவலர்கள் என்ன தாக்குனாங்க. தாக்கியதை வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்ல யாருக்கோ அனுப்புனாங்க அப்படின்னு பகிரங்க வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு யூடியூபர் சவுக்கு சங்கர். என்ன நடந்துச்சு அப்படின்னு விரிவா பார்க்கலாம். யூடியூபர் சவுக்கு சங்கர் கடந்த 4ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். என்ன அப்படின்னா ஏடிஜிபி குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும் அவர் ஒரு பேட்டியில கொச்சையாக பேசியிருந்தார். கண்டிக்கத்தக்கது. இதற்காக தான் அவரை கைது செய்தாங்க. இந்த கைதுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் பல்வேறு திசைகள்ல இருந்து கிளம்பிக்கிட்டு தான் இருக்கு. இந்த கைதிற்கு பிறகு அவர் மீது கஞ்சா வழக்கு உட்பட கிட்டத்தட்ட 7 வழக்குகள் போடப்பட்டிருந்தது. இன்றைக்கு புதிய விஷயமாக 8ஆவதாக ஒரு வழக்கும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு கடைசியில பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்படுவதற்காக திருச்சி மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்படுவதற்காக இன்று காலை கிட்டத்தட்ட 7:40 மணி அளவுல கோவை மத்திய சிறையிலிருந்து பெண் காவலர்கள் பாதுகாப்போடு வேனில் சவுக்கு சங்கர் அழைத்து வரப்பட்டார் திருச்சிக்கு. திருச்சியில மகிழா நீதிமன்றத்துல நீதிபதியிடம் அவர் ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்காரு. அதுதான் இப்ப அதிர்ச்சியை கிளப்பி இருக்கு. என்ன அப்படின்னா வேன்ல என்ன பெண் காவலர்கள் அழைத்து வந்தாங்க இல்லையா, அழைத்து வரும்போது என்னுடைய பொங்கல் வாங்கி கொடுத்தாங்க சாப்பிட. அதுக்கப்புறமா என்னோட முக கண்ணாடிய கலட்ட சொல்லி அவங்க என்ன தாக்கினாங்க. தாக்குனது மட்டும் இல்ல, என்ன தாக்கியதை வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்ல யாருக்கோ அனுப்பினாங்க. அதோட மட்டும் இல்லாம ஏற்கனவே எனக்கு இந்த ரைட் ஹேண்ட் உடைஞ்சிருக்கு இல்லையா, அதோட இந்த கையும் அவங்க வந்து உடைப்பது போன்ற முறுக்கினாங்க அப்படிங்கிற மாதிரியான பகிரங்கமான வாக்குமூலத்தை நீதிபதியிடமே நேராக அவர் கொடுத்திருக்காரு. இதுதான் இப்ப சர்ச்சை கிளப்பி இருக்கு. இதை கேட்ட நீதிபதிகள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா உடனடியாக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அவங்கள அனுப்பி வச்சிருக்காங்க. மருத்துவ பரிசோதனை முடிந்த பிறகு நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தவும் சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தினாதான் தாக்கியது உண்மையா, என்ன பண்ணாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரிய வரும். சரி, இது ஒரு புறம் அதிர்ச்சியை கிளப்பி இருக்கு. இந்த வழக்குல என்ன அப்படின்னா இந்த வழக்குல இவர் ரெட் பிக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் உட்கார்ந்து பேட்டி கொடுத்தாரு இல்லையா. ஒரு நெறியாளராக பெண்களை பற்றி பெண் காவலர்களை பற்றி கொச்சையாக பேசும்போது நெறியாளர் என்கிற முறையில கண்டிப்பாக அதை தடுத்திருக்கணும். தடுக்காத பட்சத்துல அதை எடிட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டாவது போட்டிருக்கணும். அதை அப்படியே அப்லோட் பண்ணதும் இதற்கு முன்பாகவும் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டதற்காகவும் ஃபெலிக்ஸ் அப்படிங்கிறவர் அந்த சேனலுடைய எடிட்டர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் மீது வழக்கு பதிவு செய்தது அவர் முறையா எதிர்கொள்ள ரெடியா தான் இருந்தாரு. பட் அதற்குள்ளாகவே அவர் டெல்லியில போய் அதை ரெடியா கைது செய்துட்டு வந்தாங்க. அதற்கு பிறகு அவர் அலுவலகம் வீட்ல எல்லாம் ஏன் சோதனை நடக்குது, இதற்கும் இந்த சோதனைக்கும் என்ன சம்பந்தம், அவர் மீது பதியப்பட்டுள்ள வழக்கிற்கும் இந்த சோதனைகளுக்கும் எந்த முகாந்திரமும் இல்லையே அப்படின்னு அவருடைய வழக்கறிஞர் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்காரு. அதே மாதிரி சவுக்கு சங்கர் அவருடைய வழக்கறிஞரும் பேசிட்டு தான் இருக்காரு. ஃபெலிக்ஸ் அவருடைய வழக்கறிஞர் பேசும்போது யூடியூபர் சவுக்கு சங்கர் தான் இந்த வழக்குடைய A1 குற்றவாளி. ஆனா ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவருடைய இல்லத்துல ஏன் சோதனை நடத்துறாங்க, அங்கிருந்து ஆவணங்களை ஏன் எடுத்து செல்றாங்க அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கேள்விகளை அடுக்கியிருந்தார். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இன்னைக்கு ஒரு அதிர்ச்சி வாக்குமூலத்தை சவுக்கு சங்கர் கொடுத்திருக்காரு. சரி, 7 வழக்குகள் இருக்கு. அதை ஒட்டி இப்ப 8ஆவதாக ஒரு வழக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா இதே ரெட்பிக்ஸ் சேனல்ல கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்துல பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பற்றி ஒரு பேட்டி சவுக்கு சங்கர் அவர்கள் கொடுத்ததாகவும் அந்த பேட்டியை இதே ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் சார் தான் எடுத்ததாகவும் இது சம்பந்தமா ஒரு வழக்கு, அதாவது அவதூறு வந்து அதாவது ஒரு கலவரத்தை தூண்டுற மாதிரி அந்த பேட்டியில அவங்க பேசியிருக்காங்க, மத கலவரத்தை தூண்டுற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நேதாஜி பேரவையை சேர்ந்த முத்து அப்படிங்கிறவர் வந்து கோவையில புகார் கொடுத்திருக்காரு. அந்த வழக்குமே இப்ப 8ஆவது வழக்காக அவர்கள் மீது பதியப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையில தான் இந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம் ரெட்பிக்ஸ் உடைய எடிட்டராக இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் அவருக்கு ஏன் பத்திரிகையாளர்கள் யாருமே குரல் கொடுக்கல அப்படிங்கிறதும் போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல தனி மனித தாக்குதல்கள், தனி மனித மீறல்களும் யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு நடக்குது. இதை யாரும் தட்டி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு. சவுக்கு சங்கர் போலவே ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸும் வந்து நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட அழைத்து வரப்பட்ட போது அவரும் குரல் கொடுத்து கொண்டே போனார். என்ன சொன்னார் அப்படின்னா இதே நிலைமை நாளைக்கு உங்களுக்கும் வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செஞ்சுட்டு போயிருக்காரு. இந்த ஆவணங்கள் அடிப்படையில இந்த மருத்துவ பரிசோதனை அடிப்படையில எல்லாம் என்ன முடிவு வருது அப்படிங்கறத பொறுத்துதான் யார் பக்கம் நியாயம் இருக்கு, என்ன உண்மை என்னங்கிறதுலாம் நமக்கு தெரிய வரும். தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.